Yummy! 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரிங்க்ல எல்லாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா OT7 ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். த டைட்டில் இஸ் வெல்கம் டு மை அரண்மனை. பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஒன்று பார்ட் பார்க்கறவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸப் வேவ் பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணதும் அங்கே வெயிட் பண்ணா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரிம்கில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணா. ஜெமின் அவரோட பேக்கெட்லேருந்து கீழே விழுந்த அந்த கீயை அவரோட கையில் எடுத்து பார்க்குறாரு. ஜெமினோட கை ரொம்ப ஷேக் ஆகுது. அவர் ரொம்ப பயத்தில் அந்த கீயை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கீயை பார்த்துட்டு இப்போது ஸ்லோவாக திரும்பி மெம்பர்ஸை தான் பார்க்குறாரு. மெம்பர்ஸ் எல்லாரும் ஜெமின் கையில் இருக்க அந்த கீயை ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அது சுகா கிட்ட தான் இருந்துச்சு. அந்த கீ இருந்தது சுகாவுக்கும் ஆரம்க்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இங்க தயங் தான், ஜிமின் என்னடா இது, என்ன சாவி இது, எதை கையில் வச்சிட்டு இருக்க? எனக்கு தெரியல தயங், இது என்ன சாவின்னு எனக்கு தெரியல. என்கிட்ட எப்படி எப்படி வந்துச்சுன்னு தெரியல. என்னடா சொல்ற, உனக்கே தெரியுமா உங்ககிட்ட வந்துருச்சா? டேய், நான் நிஜமா தான் சொல்றேன், என்கிட்ட இப்படி ஒரு சாவியே கிடையாது. இது என்ன சாவி, எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியல. இங்கே ஆரம்க்கும் ஷுகாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி புரியாம அங்கே ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு இப்போ அந்த அரண்மனையை தான் பார்க்குறாங்க. அங்கே ஒரு மாதிரி க்ரீப்பியான சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. சிந்தா, ஆரம் சொல்கிறேன்னு கோவப்படாத. எனக்கு என்னமோ இன்னைக்கு நம்ம ஷூட்டிங் பண்ணுறது சரியாக வரும்னு எனக்கு தோணலை. எனக்கு ஏதோ தப்பாக படுதுடா. வேணாம், நம்ம திரும்பி போயிடலாம். இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம்டா. ஆமாம் ப்ரோ, எனக்கும் அப்படி தான் தோணுது. எனக்கு இங்கே நடக்கிற எதுவுமே சரியாக படலை. ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது ப்ரோ. வேணாம் ப்ரோ, நம்ம போயிடலாம். இங்கே சுகா தான். ஜிமின், அது என்னோட கீ தான். என்ன? ஆமாம், அது என்னோட கீ தான். நான் தான் ஞாபகம் வருதில்ல, என் பேண்ட்டுக்கு பதிலாக உன் பேண்ட்டில் வச்சுட்டோம் போல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி சமாளிக்கிறாரு. என்ன ப்ரோ வளர்ற, நீ எப்படி அவன் பேண்ட்டில் எப்படி வைப்ப? இல்லைடா, நான் மறந்து என் பேண்ட்டில் வைக்கிறேங்கிற நினைப்பில் துவைக்கிறதுக்கு போட்டு உன் பேண்ட்டில் வச்சுட்டேன் போல இருக்கு, தெரியாமல் வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த சாவியை வாங்கிக்கிறாரு. ஆமாம், அது என்ன சாவி? இது இந்த கேட்டோட லாக்கோட கீ தான். அது என்ன கேட்டோட கீயா? ஆமாம். இது எப்படி உங்களுக்கு கிடச்சிது? நம்ம ஃபஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது இது என் கைக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஆரம்க்கும் இது தெரியும். எங்கே சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்கன்னு தான் நான் சொல்லலை ப்ரோ. எனக்கு ஏதோ இது சரியாக படலை ப்ரோ. நம்ம எப்படியே போயிடலாம் ப்ரோ. இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது நைட் டைம்டா. நாய் கத்துனா கூட அப்படி தான் நமக்கு பயமாக இருக்கும். இங்கே பாரு, டார்க்காக இருக்குது இந்த இடமே பார்க்க. அதனால் ஏதோ நமக்கு மனசில் அப்படி ஒரு பயம் தோணுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். அப்படி அதுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்டா. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதுக்காக பயந்துட்டு இப்படியே ஸ்டாப் பண்ணா எப்படி ஜிமின் அப்படின்ற மாதிரி இங்கே ஆரம் தான் அவங்க பாய்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயம் இருக்குது. அவங்களுக்கு இப்போ என்னன்னா இதுக்குள்ளே போகவே வேண்டான்னு தோணுது. பட் ஆரம்கோ அவரோட க்யூரியஸ்னஸ் அப்படி உள்ள என்னதான் இருக்குது
போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுது. சுகாவுக்கும் ஆரம் சொன்னது தான் கரெக்டுன்னு தோணுது. அவருக்குமே பெருசாக இந்த இருட்டு அந்த சவுண்ட்ஸை பார்த்து பெருசாக பயம் இல்லை. பட் அவர் பயப்படுறதெல்லாம் பாய்ஸை நினச்சி தான். ஸோ எல்லாருமே அவங்களோட ஷர்ட்டில் ஹிடன் கேமராஸ் வச்சுருக்காங்க. ஹிடன் கேமராஸ் எல்லாரோட ஷர்ட்லேயுமே இருக்குது. ஏன்னா யார் ஃபேஸ்க்கு முன்னாடி எப்படி சீன்ஸ் வரும்னு தெரியாது. ஸோ அதனால் எல்லாருமே வச்சுருக்காங்க. அது எப்படின்னா அந்த அந்த வீடியோஸ் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது லைவாக காமிக்கிற மாதிரி இருக்காது. இப்போ வந்து கையில் எதுக்கும் ஜேகே வந்து கையில் ஒரு கேமராவும் வச்சுருக்காரு. இப்போது எல்லோரும் சுகாவுக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க. சுகா ஃப்ரண்டில் போய் நின்று அந்த கேட்டோட கீயை பார்க்குறாரு. இப்போது கேட்டுக்கு முன்னாடி நின்று லாக்கை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜேகே வந்து இவங்க எல்லாரையும் கவர் பண்ண மாதிரி வீடியோ கவர் பண்ணுறாரு. ஆனால் ஜேகே வீடியோக்குள்ளே கவர் ஆகலை. இங்கே அதை அப்படியே கவர் பண்ணிட்டே இங்கே ஜேகே வந்து சுகா கிட்ட வந்து ஜூம் போகிறாரு. இப்போது இந்த சுகாவும் திரும்பி கேமராவை பார்த்துட்டு பாய்ஸை ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போது லாக் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆல்ரெடி லாக் ஓப்பனில் தான் இருக்குது. லாக் ஆன்லாம் இருக்குது. அவங்களுக்கு சுத்தமாக புரியல. கீ வந்து சுகா கிட்ட இருக்குது. சுகாவுக்கு நல்லா தெரியும் சுகா தான் அதை கீயை வந்து வச்சு நல்லா லாக் பண்ணி விட்டுட்டு வந்திருக்காரு. பட் இப்போ பார்த்தா லாக் ஓப்பன் ஆகிருக்கு. இது ஆரம்க்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. சுகாவுக்கும் அப்படி தான் இருக்குது. இது எப்படி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை. இங்கே சுகாவும் அதை வந்து பெருசாக காமிக்கலை. இப்போது லாக்கெல்லாம் எடுத்துகிட்டு கேட் ஓப்பன் பண்ணுறாரு. அது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ரொம்ப பழங்காலத்து கேட். அது ஒரு மாதிரி சத்தத்தோடு ஓப்பன் ஆகுது. அந்த சத்தமே பாய்ஸ்க்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இங்க எல்லாரும் ஒரு மாதிரி பயப்படுறாங்க. இங்கே சுகா தான், டே கேட் ஓப்பன் சவுண்டா, அது தெரியுது ப்ரோ, நீ முன்னாடி போ நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜிமின் அவர் பின்னாடி போகிறாரு. ஜிமினுக்கு செம்ம பயம். அவருக்கு சுத்தமாக இந்த அரண்மனைக்குள்ளே வரதுக்கு விருப்பமே இல்லை. பட் இருந்தாலும் ஆரம் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால அவரால் தவிர்க்க முடியாத காரணத்தால் மட்டுமே அவர் உள்ளே வராரு. அவருக்கு ஏதோ சரியில்லை. ஆரம்பத்துலேருந்து அவர் மனசு அதுதான் அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. பிகாஸ் ஜிமின் அந்த அரண்மனையில் பார்த்தது, அதுக்கு அடுத்தது ஜிமினுக்கு வந்த அந்த ட்ரீம், அதுக்கப்புறம் ஜிமினுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது, இது எல்லாமே அவருக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவ் தாட்டை தான் கொடுத்துருக்கு இந்த அரண்மனை பற்றி. அவருக்கு தெரியல, பட் ஆனால் ஏதோ ஒன்று பெருசாக இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஸோ இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு சரி ப்ரோ சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ உள்ளே வராங்க. ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது அரண்மனைக்குள்ளே வந்தாச்சு. இப்போது அந்த லாக்கானை கேட்டு தானாகவே க்ளோஸ் ஆகுது. அது மெம்பர்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. அது சவுண்ட் மட்டும் கேட்குது ரொம்ப பலமாக. ஏன்னா அந்த கேட் வந்து மூடுற சவுண்ட் மட்டும்தான் கேட்குது, அந்த இரும்பு கேட்டோட சவுண்டு. பட் மூடுறது மட்டும் இல்லாமல் அது லாக் ஆகிக்குது. அது பாய்ஸ்க்கு தெரியல, ஏன்னா அந்த இடம் ரொம்ப வந்து டார்க்காக இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது. இப்போது பாய்ஸ் தான் கையில் இருக்கிற டார்ச் ஆன் பண்ணுறாங்க. இப்போது அந்த இடத்துல கொஞ்சமாக அப்படியே வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தை வச்சு அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்ப க்ரீப்பியாக தெரியுது. பட் ஆனால் அந்த பேட் ஸ்மெல் வரல. இங்கே டே தான் ப்ரோ, என்னடா அன்றைக்கி வரும்போது ரொம்ப பேட் ஸ்மெல் அடிச்சுது, இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல? நான் தான் சொன்னல, ஏதாவது நாய் பூனை ஏதாவது செத்துருக்கும், அதுதான் அப்படி ஸ்மெல் வந்திருக்கும். ஆனால் இப்போ ஏன் ப்ரோ வரல? டே அடித்த வெளுக்கு காஞ்சிருக்கும், ஸ்மெல்லாம் போயிருந்துருக்கும். இப்போ அது ரொம்ப முக்கியமாக உனக்கு? இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறாங்க. எல்லார் மனசுலேயுமே ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு பயம், அது எல்லார் மனசுலேயுமே இருக்குது, இன்க்ளூடிங் ஆரம். பட் இருந்தாலும் அவங்க இருட்டு ரொம்ப டார்க்காக இருக்குது. ஆல்ரெடி இது மேலே நிறைய க்ரீப்பியான ரூமர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாம் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இன்னும் ஃபார்வர்டாக உள்ளே போய்கிட்டே இருக்காங்க. ஏங்க
அவங்கள சுற்றி யாரோ ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஓடும்போது ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும். இந்த இலைங்கெல்லாம் அசையிறது, அந்த காஞ்ச இலைகள்லாம் நொறுங்குற மாதிரி ஒரு சவுண்டு, அதெல்லாம் நல்லாவே கேட்குது. எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கு மேலே பேசினா ஆரம் திட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டே அப்படியே நிற்கிறாங்க. இப்போ ஸ்கிரிப்ட் படி ஜின் அண்டு ஜேஹோப் அவங்களும் சொன்ன ஸ்கிரிப்டை அப்படியே பேசி முடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ பயம், அந்த பயத்தோடே பேசுகிறாங்க. இப்போ ஒரு வழியாக அந்த இது ரெக்கார்ட் பண்ணியாச்சு கேமராவில். இப்போது அதே மாதிரி அந்த ஹிடன் கேமராஸோட இப்போ ஆரம் என்ன சொல்கிறாருன்னா, அரண்மனைக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் யாருக்குமே உடன்பாடு இல்லை. ஆரம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக எல்லாரும் ஆரமை நம்பி உள்ளே போகிறாங்க. ஆரம் தான் ஃபஸ்ட்டு போகிறாரு. அவருக்கு பேக் சைடில் 1 by 1 அப்படியே வராங்க. சிவாவுக்கு என்னதான் இதில் பெருசாக எதிர்ப்பு கிடையாது, ஆனால் பயம் இருக்குது. பட் இருந்தாலும் பெருசாக ஒன்றும் பயம் இல்லை. அவருக்கும் ஆரம்புக்கு இருக்கிற தாட் மாதிரி தான். நைட் டைமு ஆல்ரெடி ரூமஸ் வேறு ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நமக்கு இப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் தைரியமாக அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அந்த டோர் பார்க்குறாங்க. அரண்மனையோட அந்த என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசாக இருக்குது. அது பார்க்கவே ரொம்ப க்ரீப்பியாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஜேகேவை அது ஒரு க்ளோஸ்அப் எடுக்க சொல்கிறாங்க. அதையும் அவர் கேப்சர் பண்ணிக்கிறார் அந்த கேட்டை. ஸோ இப்போ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல, அதோட கீ எங்கேயாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது எல்லோரும் இந்த இடத்த சுற்றி தான் எங்கேயாச்சும் கீ இருக்கும், எல்லோரும் போய் தேடுங்க அப்படின்னு ரொம்ப டிஸ்டன்ஸில் இல்லை, பக்கத்துலேயே எல்லோரும் அவங்களோட டார்ச்சை வச்சு தேடிட்டுருக்காங்க. இப்போது தானாகவே ஒரு சவுண்ட் கேட்குது. எல்லோரும் திரும்பி அந்த டோர், என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அந்த சைட் பார்க்குறாங்க. அந்த டோர் தான் தானாகவே ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே எல்லோரும் ரொம்ப ஷாக்காக ஒரு மாதிரி ஃபியரோட அந்த டோரை பார்த்துட்டு ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜின் தான். ஆரம், போதும், இதுக்கு மேலே நம்ம இதுக்கு மேலே இதுக்குள்ளே போகிறது எனக்கு என்னமோ சரியாக படலை, எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஆரம் தான். ஜின், என்ன பேசிகிட்ருக்க? எவ்வளோ தூரம் வந்தாச்சு, அதான் டோர் ஓப்பன் ஆயிடுச்சுல, வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். லூஸ் மாதிரி பேசாத ஆரம், எனக்கு எதுவும் இது சரியாக படலை, நம்ம கிளம்பலாம். ஏன் சரியாக படலை? ஏண்டா இவ்வளோ பெரிய டோரு கீ இல்லாமல் எப்படி ஓப்பன் ஆகும்? யாராவது பூட்டாமல் கூட வச்சுருந்துருக்கலாம், அடித்த காற்றுக்கும் ஓப்பன் ஆகிருக்கலாம். ஆரம், அறிவு இல்லாமல் பேசாத. நீ என்ன லூஸா? அடித்த காற்றுக்கு ஓப்பன் ஆக பார்க்க எப்படி இருக்குது? இது சும்மா சாதாரண டோர் மாதிரியா இருக்குது? அந்த காலத்து மரத்தால் பண்ணது. இதை பார்க்கவே தெரியுது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும்னு. இவ்வளோ பெரிய டோர், இவ்வளோ வெயிட்டான டோர் இந்த காற்றுக்கு ஓப்பன் ஆகுதா? ஆரம், நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காத. எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. உனக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. தோ இவனோட ஒய்ஃப் இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த டைமில் இந்த மாதிரி வேலை எனக்கு ஏதோ சரியாக படலை ஆரம். நம்ம கிளம்புறது தான் எனக்கு ஏதோ நல்ல சரியாக தோணுது. என்ன ஜின், பயப்படுறியா? ஆமாண்டா, பயப்படுறேன் தான். இதுக்கு மேலே இதுக்குள்ளே போகிறது சரியாக படலை. போதும், இதுக்கு மேலே இந்த ஷூட்டிங்கை கன்டினியூ பண்ண வேணாம், எல்லோரும் கிளம்பலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் போகிறாரு. ஜின், தேவையில்லாமல் பேசாத. இங்கே இப்படி பயப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இதுக்கு மேலே உனக்கு என்னடா நடக்கணும்? இதுக்கு மேலேயுமா உனக்கு சிம்டம்ஸ் தெரியணும்? இதை பார்த்தாலே தெரியுது இங்கே ஏதோ தப்பாக இருக்குன்னு. இது பாரு, ஏண்டா வந்த முதல் நாளே அவன் ஜுரத்தில் படுத்துட்டான்டா. மறுநாளே உனக்கு இதுக்கு மேலேயும் இதுக்குள்ளே என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நீ போய் தெரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் எங்களை இதுக்குள்ளே மாட்டி விடாத. உன்னோட கியூரியஸ்னஸ்க்காக இவங்க எல்லாரோட உயிரையும் எடுக்கிறது தப்பு ஆரம். இவங்களெல்லாம் தண்டிக்க உனக்கு என்னென்ன உரிமை இருக்கு? நீ நல்லா தான் இருக்க, நாங்கள் தான் இதில் சஃபர் ஆகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன சஃபர் ஆகுறீங்களா? ஆமாம், அதான் ஜேஹோப், சாரி ஜேஹோப் கிடையாது, ஜேகே
அந்த வீடியோ காமிச்சால, அதுக்கப்புறமா உனக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? என்னது ஏதாவது செட்டப்பாக கூட இருக்கலாம்ல. எது செட்டப்பா? என்ன செட்டப்பு? யார் செட்டப் பண்ண போறா? அதை தெரிஞ்சுக்கலான்னு தான் உள்ளே போகலான்னு சொல்கிறேன். வேணும், எனக்கு ஏதோ அதை பார்க்க செட்டப் மாதிரி தெரியல, ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. எனக்கு இது சரியா படல ஆரம். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். என்னால் வர முடியாது ஜென். போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. எனக்கு இதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் வேணா இது வெறும் ஜாபாக நினைக்கலாம், ஆனால் என்னோட லைஃபே இதில் தான் அடங்கியிருக்கு. அப்போல்லாம் என்னால் விட்டுட்டு வர முடியாது. விருப்பம் இருக்கிறவங்க கூட இருங்க, இல்லை கிளம்பலான்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிளம்புங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் ஃபார்வர்டாக உள்ளே போகிறாரு. டே ஆரம், சொன்னால் புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி இங்கே ஜின் தான் வெளியே நின்று கத்திட்டு இருக்காரு. ஆனால் அவர் உள்ளே போகிறாரு. இங்கே சுகாதான், ஜின் எனக்கு புரியுது, ஆனால் இப்போ அவனை தனியாக விடுறதும் சரியில்லை. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். உனக்கு உனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் எனக்கும் தோணுது. ஆனால் அவன் சொல்கிற புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை. இப்போ அவனை தனியாகவும் நம்மளால் விட முடியாது. ப்ளீஸ் நம்ம கூட போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படி ஆரம் சொல்கிற மாதிரி எல்லாமே ஒரு ட்ராமாவாக இருந்தா, ஒருவேளை அது உண்மையாக இருந்தா, நம்மளாம் ஒன்றா இருக்கோம் ஜென். நம்மளை தாண்டி நம்மளை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளவோ பிளேசஸ்க்கு போயிட்டு வந்துட்டோம். இது ஒன்றும் அவ்வளோ பயங்கரமாக எனக்கு தோணலை, சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே சுகாதா எல்லாருக்கும் தைரியம் சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. யாருக்கும் இங்கே ஆரம்ப தனியாக விட்டுட்டு போகிறதுலேயும் உடன்பாடு இல்லை. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே 1 by 1 வராங்க. ஆரம் தான் திரும்பி பார்க்குறாரு. எல்லாரும் அப்படியே ஆரம் பின்னாடி நிற்கிறாங்க. ஜின் ஒரு மாதிரி கோவத்தில் நிற்கிறாரு. ஏன் பின்னாடி வந்தீங்க? அது உங்களை போங்கன்னு சொன்னல. ப்ரோ என்ன பேசுகிற நீ? ஒன்று தனியாக விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் எங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதா? அந்த அளவுக்கு ஒன்றும் நாங்கள் செல்ஃபிஷ் இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி எங்கள் டே சொல்கிறாரு. ஆமாம் ப்ரோ, என்ன நடந்தாலும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஜிம்மின்னு சொல்கிறாரு. அப்படியே அவங்கவுங்க சப்போர்ட்டு கொடுக்குறாங்க. நானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. ஸோ ஒரு வழியாக எல்லோரும் சமாதானம் ஆயாச்சு. பட் ஜின் மட்டும் ஒரு மாதிரி கோவமாக இருக்காரு. ஏண்டா உனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமாக போகலாம். எனக்கு இப்போவும் சொல்கிறேன், இதில் உடன்பாடு இல்லை தான். ஆனால் அப்படியே உன்னை தனியாக விட்டுட்டு போகிறதுலையும் எனக்கு விருப்பம் கிடையாது. என்னன்னாலும் பரவாயில்ல, ஒன்றா தானே இருக்கும், சேர்ந்தே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜின் ஒரு மாதிரி கோவத்திலே சொல்கிறாரு. ஆரம்க்கு அது ஒரு மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்குது. ஆரம் ஜின்னை ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே அப்படியே ஒருத்தர் அப்படியே மொத்தமாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே அதுலேருந்து தொடர்ந்து அவங்களோட ஷூட்டிங் அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த இடம் ஃபுல்லாக டார்க் இருட்டாக இருக்குது. இங்கே உள்ளே வந்ததும் ஐயோ இதை எப்படி மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகப் தான் சொல்கிறாரு. என்ன ப்ரோ, என்னத்தை மிஸ் பண்ண? இங்கே அந்த இடம் டார்க்காக இருக்குது. எல்லோரும் உங்கள் கையில் இருக்கிற டார்ச் லைட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைடா, பொதுவாக எல்லா பாழடைஞ்ச பங்களாவை ஓப்பன் பண்ணும்போதும் ஒரு வவ்வால் கூட்டம் இருக்கும் இல்லையா, அது அப்படியே ஃபோர்ஸாக நம்ம மேலே அடிக்கும். ஆனால் இந்த அரண்மனையில் அப்படி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இங்கே ஜேகப் சொல்கிறாரு. இப்போ தான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஹிட் ஆகுது. ஆமால, பொதுவாக ரொம்ப நாள் பூட்டி இருந்த இடத்துல வீடாக இருந்தாலும் சரி, அரண்மனையாக இருந்தாலும் சரி, பங்களாவாக இருந்தாலும் சரி, வவ்வால் கூட்டம் அங்கே கண்டிப்பாக இருக்கும். இந்த அரண்மனையில் ஏன் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் திங்க் பண்ணுறாங்க. இப்போ திங்க் பண்ணிக்கிட்டே அவங்களோட அந்த டார்ச் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பிக்காக காமிக்கிறாங்க. அந்த வால்ஸை சுற்றி அப்படியே காமிக்கிறாங்க. பெருசாக எந்த இடத்துலையுமே ஒட்டடெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. கரண்ட்டில் இப்போவும் யூஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே தான் தெரியுது. அது எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் க்ரீப்பியாக தெரியுது. எல்லோரும் அந்த இடத்தையே எப்படி சுற்றி பார்க்குறாங்க. இப்போ ஆரம்பி ஜிமின் அண்டே லைட் செட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உங்களோட பேக்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஒரு வழியாக அதை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ சுற்றி அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதை டார்ச் வெளிச்சத்தை வச்சு இந்த குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணி இப்போ லைட் ஆன் செய்கிறாங்க.
அந்த இடம் ஃபுல்லாவுமே இப்போ வந்து ஒரு லைட் வெளிச்சத்தில் வந்து மினுக்குது. இங்கே பாய்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக சர்ப்ரைஸாக அந்த அரண்மனையை சுற்றி பார்த்துட்ருக்காங்க. வாவ் ப்ரோ, இதை பார்க்க பேரண்மனை மாதிரியா இருக்கு, மாளிகை மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி வாயை பழந்துட்டாங்க. இங்கே ஜிமினன்டே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமினன்டே மட்டும் கிடையாது, மெம்பர்ஸ் எல்லாமே தான். இங்கே ஜின் தான். இது எப்படி சாத்தியம்? பொடி கடக்க அரண்மனைக்குள்ள எப்படி இது ஒரு சின்ன தூசி கூட இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இங்கே ஆரம்பக்கும் இப்போ தான் வந்து லைட்டாக வந்து உள்ளுக்குள்ளே ஒரு நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. என்னது இது? இப்போது அப்படியே குழப்பத்திலே ஜின்னு பார்க்குறாரு. இங்கே ஜின்னு புரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த அரண்மனை. அதாவது 2 ஸ்டெப் போகுது. லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டெப், ரைட் சைடு ஒரு ஸ்டெப், அந்த மாதிரி போகுது. ரெண்டுமே வேறு வேறு டைரெக்ஷனுக்கு போகுது. அதாவது எப்படின்னா, இப்போது வந்து ரைட் சைட் போகிறது முன்னாடி ஒரு பக்கம் வளைவு மாதிரியும், அதாவது முன்னாடி ஒரு பக்கம் ஃபுல்லாக அந்த ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி, அதாவது ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்குது. முன்னாடி ஒரு சைட் ரூம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. லெஃப்ட் சைட் போகிறது உள்ளே போகுது. உள்ளேனா இந்த முன்னாடி ரைட் சைடு இந்த ரூம் சைடு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு உள்ளே போகுது. உள்ளே போய் பார்த்தா அது வந்து அதுக்கு பேக் சைடு ஒரு செட் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஃப்ளோர் மாதிரி, சேம் ஃப்ளோர் தான், பட் ஆனால் தனித்தனி பில்டிங் மாதிரி இருக்குது. பில்டிங் அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எப்படி இந்த யானையோட தந்தம் முன்னும் பின்னும் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து அந்த போஸ்டர் இருக்குது. அந்த அரண்மனையோட என்டர் போஸ்டர் இருக்குது. நடுவில் அதெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. நடுவில் பார்த்தா அரசவை மாதிரி. அங்கே சுற்றி 10 சேருக்கு, இந்த பக்கம் 5 சேரு, இந்த பக்கம் 5 சேரு, நடுவில் வந்து ஒரு 3 சேரு இருக்குது. அதுவும் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நீட்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பாய்ஸ் எல்லாரும் சர்ப்ரைஸ் அண்ட் கன்ஃபியூஷன்லேயே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இங்கே ஜேகே அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கேமராவை எடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அவருக்குமே இது ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டெப்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே நடந்து போகிறாங்க. ஃபார்வர்டாக போக 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 ஷிகா வந்து ஒரு செட் ஆஃப் பீரியடில் எதுலேயும் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. அந்த இடத்துலலாம் அவ்வளோவா வெளிச்சமே கிடையாது. இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் மட்டும்தான் வெளிச்சம் இருக்குது. இப்போ அந்த இடத்துல வெளிச்சமே இல்லை. ஒரு மாதிரி அவர் வந்து எதுலேயோ நல்லா பெருசாக இருக்குது, அதில் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. அவர் வந்து காலை வச்சு அதை ஃபீல் பண்ணி பார்க்குறாரு. நல்லா புசு புசுன்னு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணி பார்த்தா அது ஒரு ஃபேஸு, ஒரு ஹியூமனோட ஃபேஸு. அவ்வளோதான். இதை பார்த்ததுமே பாய்ஸ் எல்லாருமே பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் மிஸ். அன்யோ.